ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நான் எந்த தலைப்பில் நான் வீடியோவில் பேசவிருக்கிறேன் என்றால் அது ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? என்னை பற்றி. நான் யார், பிறந்தது எங்கே, ஸோ அப்போ வளர்ந்தது எங்கே, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரே இடம்தான். ஆனால் கொஞ்சம் பெருசானதும் எங்கே வளர்ந்தேன் அப்படின்னு, என் அப்பா அம்மா யார், என் கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர், இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நான் இது சொல்கிறதுக்கு போயிருக்கேன். ஓகே. இப்போ என் பேர் அது உண்மையான பேர் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய புனைப்பெயர் ஜே லலிதா. ஓகே. நான் தெரிந்து கொள்வோம் சேனலில் இருக்கேன். தெரிந்து கொள்வோம் சேனலில் சமையல் வீடியோவும் போடுறேன். இந்த தெரிந்து கொள்வோம் சேனல் 2 in 1. அதில் ஒன்று பேசுகிற வீடியோ, இன்னொன்று சமையல் வீடியோ, ரெண்டுமே இந்த சேனலில் போகும். இது முன்னேருந்து இருக்குது. ஓகே. இந்த சேனலில் இப்போ நான் பேசுகிறது என்னை பற்றி. ஓகே. இப்போ என் கதை எப்படின்னா, நாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, நான், என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்த இடம், நான் சிறு வயசாக இருந்தப்போ ஜொகூர்னா மலேசியாவில் 13 ஸ்டேட் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட் என்ன, ஜோஹர் ஸ்டேட்டில் குலுவாங் டிஸ்ட்ரிக்டில் பாலோ எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்குது. பாலோ, PALOH, பாலோ எஸ்டேட். அது எஸ்டேட்டு வேறு கம்பெனி வச்சு நடத்துச்சு, வெள்ளக்காரன் கம்பெனி வச்சு நடத்துச்சு அந்த பாலோ எஸ்டேட்டை. அதில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஓகே. வளர்ந்தது எல்லாம் இருக்குது. அது நான் கொஞ்சம் பிறகு சொல்கிறேன் வளர்ப்பு பற்றி. அந்த இடத்துல நான் வளர்ந்தப்போ உள்ள சூழ்நிலையும் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். நான் பிறந்தது, லலிதா பிறந்தது எந்த ஹாஸ்பிட்டல்னா, குலுவாங் டிஸ்ட்ரிக்டில் குலுவாங்கில் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் 1954 நான் அந்த குலுவாங் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னை பரிசீலிச்சாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பாலோ எஸ்டேட்டில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே எங்கள் அம்மா வளர்த்து கொண்டு வந்தது எல்லாம் என்ன அந்த ஸ்டேட்டு தான். நான் மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். 5 மொத்தம் 5 பேர். அதில் நான் எத்தனாவது பிள்ளைன்னா 4வது பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளைங்க. அக்கா, இன்னொரு அக்கா, 2 அக்கா, நான், ஒரு தங்கச்சி. மொத்தம் 5 பேர் எங்கள் குடும்பத்தில். மொத்தம் 5, அண்ணனோட சேர்த்து 5 பேர். ஓகே. ஸோ இப்போ எங்கள் அக்கா, மூத்த அக்கா சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தது எந்த இதுவுமே நான் சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு 6 வயசாக இருக்கிறப்ப எங்கள் பெரிய அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி தான் இருந்தாங்க எனக்கு. அண்ணன் ஒருத்தர் இருக்கார். இப்போ தங்கச்சி அக்காவும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இந்த குடும்பத்தை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றி நான் இப்போ சொல்லிட்டேன் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. நான் பிறந்தது 1954 தான் பிறந்தேன். 13ஆம் தேதி 2வது மாதம் பிறந்தேன் குலுவாங் ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, கேப் போட்டிருக்கேனா, கண்ணாடி போட்டிருக்கேனா, கண் பிரச்சனை. இந்த கண், வலது கண் ஆப்ரேஷன் இருக்குது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி இந்த கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. லென்ஸ் போட போகிறாங்க. கேட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த கண் 2 வருஷத்துக்கு முன்னே இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இது இப்போ பண்ணுறாங்க. ஆனால் இது ரொம்ப வலியாக இருக்குது இந்த கண். இதை விட இதுதான் மோசம். ஸோ இப்போ இந்த கண் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆப்ரேஷன் இருக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு அன்னைக்கு நான் லைஃப் வருவேன். ஓகே. எங்கன்னா என் மகன் வீட்டிலேருந்து நான் இந்த வீடியோ போடுவேன். அப்போ யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக என் கூட பேசலாம், லலிதா கூட பேசலாம்.
ஏதோ சட்டிங் பண்ணலாமில்ல, அதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஆப்ரேஷன் இருக்குது அடுத்த மாதம் 6ஆம் தேதி. பேச வந்துருங்க. யார் யார் பேசணும்னு நினைக்கிறீங்களா வாங்க பேசுங்க. ஓகே, சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமே. நீங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இப்போ பாருங்கள், இப்போ தொப்பி போட்டிருக்க, இதெல்லாம் போட்டிருக்க, கண்ணாடி போட்டிருக்க, சட்டை பார்த்தீங்களா, சட்டைலாம் அழகாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்க எப்படி இருக்குது? பணக்காரி மாதிரி தானே இருக்குது. இல்லை, என் முகம் யார் முகம்னா எங்கள் அம்மா முகம். பணக்காரி இல்லை, நான் ஏழை. ஸோ இப்போ ஏழையாக இருந்து வாழ்ந்து 71 வயசு, இப்போவும் ஏழையாக தான் இருக்கேன். அதுக்குன்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் கஷ்டப்படலை. ஏதோ சுமாராக எனக்கு போதுமான அளவு அரசாங்கமும் உதவுது. ஏதோ அப்பப்போ பிள்ளைங்க கொஞ்சம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது போதும். இதை வச்சு நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் தனியாக தான் இருக்கேன், பிள்ளைங்களோட இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து நான் யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கணுன்னா எப்படி இருக்கணும்னா வீடு அமைதியாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறத பற்றி இல்லை, அங்கே போனால் வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இடைஞ்சலாக இருக்கும். எங்கேருந்து எடுக்கிறது? இங்கே நான் வீடு ஒண்டி இருக்கிறனால அமைதியாக இருக்கா? ஸோ அப்போ இது ஒன்று. ஓகே, நான் ஸோ இப்போ இங்கே இருக்கிறேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று வந்து எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நான் சொன்னேன். அதை விட்டுட்டு வேறு டாபிக் வந்துட்டேன். ஓகே, எங்கள் குடும்பம் வந்து என்னோட உடைய பார்த்து, என்னை பார்த்து இவ பணக்காரியாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. எங்கள் அப்பா அம்மா ஏழை, நானும் ஏழை. ஓகே, இப்போதைக்கு வந்து ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியாது, நான் ஏழைன்னு சொல்ல முடியாது. எங்கள் கவர்மெண்ட்லாம் வந்து நிறைய உதவி செய்யுது எங்களுக்கு, வயசானவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஓகே, எனக்கு கிடைக்கிது, காசு கிடைக்கிது, கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கிது காசு. எங்கள் நாட்டு தலைவர் இவர் யார், அவர் அன்வார் இப்ராஹிம், அவர் வந்து இப்போ நிறைய பண உதவி வந்து கூட்டியிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ எனக்கும் கூட கிடைக்குது. ஆரம்பத்தில் 140 வெள்ளி தான் வாங்கினேன் 2011. இப்போ ஏதோ கிடைக்குது, 600 வெள்ளி கிடைக்குது எனக்கு, வயசானவங்களோட காசு கிடைக்குது. போதும், இது போதும் எனக்கு. இப்போதைக்கு இது போதும். எக்ஸ்ட்ரா காசும் கிடைக்குது கவர்மெண்ட்லேருந்து. இந்த எஸ்டிஆர் கிடைக்குது, அப்புறம் வந்து மை காசு சாமான் வாங்குறது, ஐசியில் காசு போடுவாங்க, அதுவும் கிடைக்குது. இ காசிலேருந்தும் கிடைக்கிது. வருஷம் ஒரு தடவை இ காசிலேருந்து எனக்கு 200 வெள்ளி கிடைக்கும். இது போதும். ஸோ இப்போ எனக்கு என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, கவர்மெண்ட் காசு இருக்குது, இது போதும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு குரல் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கேன். ஆனால் என்னென்னா யூடியூப்பில் இருக்கேன். அது சேலரி, அந்த சேலரி கிடைச்சிதுன்னா பரவாயில்ல. ஏதோ நான் எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு பொட்டு நகை இல்லை, நகை எதுவுமே இல்லை, எனக்கு தோடும் இல்லை, சங்கிலி இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்கிறேன் நான். இந்த யூடியூப்பில் காசு கிடைச்சாதான சேலரி, நான் வந்து அதெல்லாம் வாங்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. ஒன்றுமே இல்லையே. நான் இதெல்லாம் ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா, நான் படுற கஷ்டம் எனக்கு தான்மா தெரியும். ஏன்னா நான் யூடியூப்புக்கு வந்தது பணத்தை நம்பி தான், வருமானம் கிடைக்கும்ட்டு. இன்னும் கிடைக்கல, 3.5 வருஷம் ஆகுது. இப்போ 27ஆம் தேதியோட 3.5 வருஷம். பரவாயில்ல, வந்துட்டு போகுது. அப்புறம் என்ன நான் பண்ண முடியும்? கிடைக்கல. முதல் தடவை நான் காசு அப்ளை பண்ணி கிடைக்கல. யூடியூப்பு காசு அப்ளை பண்ண சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் அப்ளை இன்னும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க சொல்லலை, வாட்ச் ஹவர் 4000 ஹவர் வரணும்னு போட்டிருக்கு. ஆனால் ஆளுங்களும் வீடியோ பார்க்குறதில்ல. அப்புறம் எப்படி 4000 ஹவர் ரீச் பண்ணோம்? வீடியோ எங்கேயுமே போக மாட்டுது வியூவு. சரி பரவாயில்ல, இந்த டாபிக் இதோட பண்ணிருட்டா, இதோட ஸ்டாப் பண்ணிருட்டா. இப்போ என்னை பற்றி சொல்லிட்டா, சாரியா, எந்த டாப்பிக்லேருந்து எதுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? நான் அப்படி தான் அந்த யூடியூப்பில் பேசினாலே இப்படி தான் ஒரு பிரச்சனை வருதுறேன் எனக்கு. என்னையும் அறியாமல் ஏதாச்சும் பேசி விட்டுருவேன். இதை பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு போயிடுவேன். ஓகே சரி, எங்கள் குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம்னு முதல்ல சொன்னேன்னா, அப்பா அம்மா, நான், 2 அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன். பெரிய அக்கா சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுச்சு. எனக்கு அவங்கள பற்றி சரியாக தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இவங்களோட தான் நல்லா வாழ்ந்தேன். ஸோ அப்போ வந்து எல்லாம் வாழ்க்கை வந்து நல்லா தான் போச்சு. ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு போனது எங்கள் குடும்பம் வந்து போச்சு. கஷ்டப்பட்ட குடும்பமாக எங்கள் குடும்பம் வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தப்போ, பாலோ எஸ்டேட்டில் இருந்தோம்.
எஸ்டேட்லேருந்து எனக்கு 12 வயசு ஆன பிறகு தான் நாங்கள் டவுனுக்கு வந்தோம். டவுனுக்கு வந்து அங்கே ஒரு இடம் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டி அந்த இடத்துல தான் வாழ்ந்தோம். பலகை வீடு, அத்தாப் வீடு. பலகை வீடு. அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து கப்பைண்டர்னா வீடு கட்டுறவர். ஸோ அவருக்கு வந்து சிறு வயசுலேருந்து கப்பைண்டர் வேலை செய்கிறதுனால அவருக்கு வந்து இந்த வீடு கட்டுறதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்போ அவர் தான் எங்கள் வீடை கட்டினார், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கமாக கொஞ்சம் தூரம் தள்ளி. ஸோ அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன். எப்போ 12 வயசுக்கு பிறகு. அது 12 வயசு வரைக்கும் நான் இந்த பாலோ ஸ்டேட்டில் தான் இருந்தேன். ஓகே, நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு பொழப்ப தேடி வந்தவங்க. 1940 வந்து 1940 ஆமாம் 41 சரியாக நினைவில்லை. அப்போ மலேசியாவுக்கு வந்தாங்க. மலேசியாவுக்கு வந்து ஸோ கல்யாணம் பண்ணி தான் வந்தாங்க மலேசியாவுக்கு எங்கள் அப்பா அம்மா. ஸோ இப்போ இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி மலேசியாவுக்கு வந்துட்டு நாங்கள்லாம் பிறந்தோம், பிள்ளைங்கள்லாம். ஓகே, எங்கள் அம்மா வந்து அப்பா வந்து அந்த பாலோ எஸ்டேட்டில் அப்பா வீடு கட்டுற வேலை ஆரம்பத்தில் அங்கங்கே போய் வீடு கட்டிக்கிட்டு இருப்பார். அதுதான் அப்பாவுக்கு வருமானம். அப்போ அம்மாவுக்கு வருமானம் இல்லை. அப்பாவுக்கு வந்து 90 வெள்ளி தான் கிடைக்கும் அந்த காலத்தில். அந்த காசை வச்சு தான் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து பெருசாக்குனாங்க. 90 வெள்ளியில் அந்த காலத்தில். அதாவது எங்கள் பெரியக்கா பிறந்த பிறகு, அதுக்கு முன்னே உள்ளதை நான் சொல்லலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்துச்சு. 1916 பிறந்தவர் எங்கள் அப்பா. 14 அப்போ தான் பிறந்தார். 15 இல்லை 16 பிறந்தார். 17 இல்லை. சரியான வருஷம் வந்து எங்கள் அப்பா பிறந்தது 1916. ஓகே, தேதி வந்து 14ஆம் தேதி 1ஆவது மாதம் 1916 பிறந்தார் அப்பா. ஸோ அப்போ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் பிறந்தது வந்து 40க்கு பிறகு தான் பிறந்துச்சு. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்துச்சு. இல்லை 30 வயசுக்கு மேலே தான் பிறந்தாங்க பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு. நாங்கள் பிறந்தோம். ஸோ இப்போ அந்த 90 வெள்ளியில் எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை வச்சு ஓட்டுறப்ப எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மாவுக்கு எங்கே காசு கிடைச்சிது தெரியுங்களா? காசு எங்கே கிடைச்சிதுன்னா அப்பா காசு தான். 90 வெள்ளி தான். அந்த 90 வெள்ளியில் வச்சு எல்லாம் செலவுக்கெல்லாம் பாய்ச்சிக்கிட்டாங்களா. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே. இந்த காய்கறிகளை தவிர எல்லாமே எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா வாங்குறது காய்கறிகளை தவிர எல்லாம் கடையில் அந்த 90 வெள்ளிக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. எஸ்டேட்டில் கரண்ட் இருக்குது. விடிய காலம் 5 மணிக்கு திறப்பாங்க, ராத்திரி 11 மணிக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு மண்ணெண்ணெய் விளக்கு தான். யாராவது வீட்டில் தூங்கலையோ இல்லை மண்ணெண்ணெய் விளக்கு தான். ஸோ அப்புறம் வந்து தண்ணி வந்து ஃப்ரீ. எஸ்டேட்டில் 5 வீட்டுக்கு ஒரு தண்ணி பைப்பு வச்சுருப்பாங்க. அந்த பைப்பில் தான் எல்லாம் தண்ணி எடுக்கணும். ஓகே, தண்ணி எடுத்து எல்லோரும் பாய்ச்சிக்கணும். 5 வீட்டுக்கு ஒரு பைப்புன்னா பார்த்துக்குங்களேன். ஒரு இடம் இருக்கும், எல்லாம் வந்து இங்கே தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. துணி துவைக்கிறது எல்லாமே இங்கே தான். அதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் தோம்பில் ஊற்றிக்குவாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கமாக அந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கும் தோம்பு, பெருசாக தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாம் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு வீட்டில் புலம்புவாங்க. ஆனால் துணி துவைக்கிறது, மண்குழவுறது எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கமாக அந்த மெயின் பைப்பில் தான். அங்கே தான் ஒரு பெரிய இடம் போட்டிருக்காங்க சிமெண்ட் கட்டி. ஸோ அதெல்லாம் நான் மறக்க முடியாது. அந்த காலத்து நினைவுகள்லாம் இப்போ வரும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இருந்தாலும் எங்களுக்கு அந்த காலத்தில் எப்படியோ எங்கள் அம்மா வந்து அந்த 90 வெள்ளி எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச 90 வெள்ளியில் வளர்த்தாரு. ஸோ அப்போ கொஞ்ச நாள் சென்று எங்கள் அம்மா வந்து எஸ்டேட்டில் ஆயம்மா வேலை பார்த்தாங்க. எஸ்டேட்டில் உள்ள பிள்ளைங்களை பார்த்துக்கிற வேலை. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிது தெரியுங்களா? 60 வெள்ளி. அப்பாவுக்கு 90, அம்மாவுக்கு 60 வெள்ளி. அந்த காலத்து காசு. இந்த காலத்துனா 90 வெள்ளிக்கு 60 வெள்ளிக்கு யாராவது வேலை செய்வாங்களா? முடியாது. ஏன்னா அது அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த 90 வெள்ளி, 60 வெள்ளி, மொத்தம் எல்லாம் 150 வெள்ளி. இந்த காசில் தான் எங்கள் குடும்பம் போய்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாருங்கள். அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தட்டி எல்லாம் மண் இருக்கும். நிறைய மண். ஒரு இந்த ஆறு ஒன்று இருக்கும் எஸ்டேட்டில். மாரியம்மன் கோயில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு ஓரமாக
நிலம் நிறையா இருக்கும் அந்த பக்கம், நிறைய நிலம் இருக்கும். அதில் போய் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, வெத்தலை தோட்டம் போட்டார், காய்கறிங்க நட்டுட்டார், மரவள்ளிக்கிழங்கு நட்டுட்டார். இன்னும் அது இந்த கீரை தவசு முருங்கை, அப்புறம் தவசு முருங்கை, முருங்கை இது என்னது முருங்கைக்கீரை, எல்லா செடிகளும் நட்டுட்டார். கங்கங்க தண்டுக்கீரை என்னென்ன வேணுமோ எல்லாமே நட்டு. இல்லை அந்த ஆறு ஒன்று போகும், தண்ணி பெரிய ஆறு, அதுக்கு பக்கம்லாம் நட்டுட்டார் காய்கறி. அந்த காய்கறிங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து தான் எடுப்பார். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், காய்கறி தான் நட்டு அங்கே சாப்பிட்றதா சாப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்களே இங்கே. அப்போ இறைச்சிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோழி இறைச்சி, அது போக இந்த நெத்திலி மீன், இதெல்லாம் நெத்திலி மீன் வந்து கடையில் அம்மா வாங்கிக்குவாங்க. ரொம்ப வாங்க மாட்டான், சும்மா கொஞ்சம் தான், ஒரு வெள்ளிக்கு தான், ஒரு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கு தான் ஒரு நெத்திலி மீன் வாங்குவாங்க. அந்த காலத்து காசில் கொஞ்சம் கூட கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சமைப்பாங்க. மற்ற செலவு ஜாமான்லாம் கடையில் எடுத்துருவாங்க. அந்த 150 வெள்ளிக்குள்ளே அப்பா வேலை செய்கிறப்ப 90, அது அப்பையும் அதுலேயே எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுவாங்க கடையில் சாமான் வாங்கி. இந்த எங்கள் அம்மா வேலை செஞ்ச பிறகு எல்லாம் 2 பேர்த்துக்கும் சேர்த்து 150 வெள்ளி தான். 90, 60, 50, 60 வெள்ளி எல்லாம் சேர்த்து 150. ஸோ அப்போ வந்து மீனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, மீன் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி மீன் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் எல்லோரும் இப்போ நான் வீடியோவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் குடும்பத்தை பற்றி. நீங்களாம் நினைக்கலாம், ஓகே மீன் கண்டிப்பாக சாப்பிடணும்ல. அந்த மீனுக்கு என்ன வழி கிடச்சிதுன்னா, எங்களுக்கு அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஆறு, ஒரு பெரிய ஆறு இருக்குது. அப்போ அதில் வந்து பறி கட்டுவார், பறி மாதிரி ஒரு கூடை மாதிரி கட்டி அதில் சண்டு வச்சு அதில் சாப்பாடு போட்டுருவார். மீனெல்லாம் வந்து உள்ளுக்கு பூந்துக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ மீன்கிட்ட கிடைக்கும், கூட கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா, அவ்வளோ மீன் கிடைக்குது, தினந்தோறும் பறி மாற்றுவார். அது பறி வச்சு பொரின்னு சொல்லுவாங்க, பரியா ஒன்றும் தெரில, அது ஒரு கூடை மாதிரி இருக்கும், அது உள்ள மீனெல்லாம் போயிடும். பொரிச்சு சாப்பிடுவோம், சம்பல் வச்சு சாப்பிடுவோம், கிரேவி மாதிரி கறியும் வச்சு சாப்பிடுவோம். இந்த மீனெல்லாம் வந்து அங்கே உள்ள ஆற்றுல பிடிச்ச மீன், இதுதான் எங்களுக்கு சாப்பாடு அந்த காலத்தில். காய்கறிங்க எங்கே, தோட்டத்தில், பக்கத்தில் தோட்டம் இருக்குல்ல அங்கே. ஸோ அப்போ செலவுக்காமல் கடையில். இப்படி எங்கள் காலம் அப்படியே ஓடிச்சு, அப்படியே போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. இருந்தாலும் காய்கறி தோட்டத்துலேருந்து கிடைக்குதுல்ல, ஏதோ எங்கள் அம்மாவும் அப்பாவும் போய் பார்த்துக்குவாங்களாம். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு 12 வயசு ஆன பிறகு இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்களும் என் கூட தான் இருந்தாங்க. அவங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 6ஆம் வரைக்கும் தான் படித்தாங்க. தங்கச்சி ஒன்று படித்தா எங்கள் வீட்டில் உள்ள என் தங்கச்சி. ஸோ அது வந்து ஃபோமன் வரைக்கும் தான் படிச்சுது. நான் வந்து எல்சி வரைக்கும், அந்த காலத்தில் எல்சி தெரியுங்களா, இந்த காலத்தில் எஸ்ஆர்பி அந்த படிப்பு சொல்கிறேன் நான். ஸோ அப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அங்கே இருந்தோமா, அதுக்கு பிறகு டவுனுக்கு வந்துட்டோம். அந்த எஸ்டேட்லேருந்து வெளியாகி டவுனுக்கு டவுனில் வந்து வீடு கட்டணும். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி எங்கள் அப்பா தான் கட்டினார். ஓகே, அந்த வீடை கட்டி எஸ்டேட்லேருந்து வந்ததும் ஒரு சேவா வீட்டில் அங்கே இருந்தோம். டவுனில் சேவா வீட்டில் இருந்தோம். 25 வெள்ளி தான் சேவை. அந்த சின்ன ரூம் ஒன்று, அதில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம், ஒரு குடும்பம். ஓகே, எங்கள் அண்ணா படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், வாரம் ஒரு தடவை வந்துட்டு போயிடுவார். என்னை வெளியே படித்தார், யங் டைமில் படித்தார். ஸோ அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்போ என்னென்னா, அப்போ அந்த சமயத்தில் அப்பா கட்டின வீடு, கொஞ்ச நாள் சேவை வீட்டில் இருந்தோமா, அப்புறம் இங்கே வந்துட்டோமா, அப்பா கட்டின வீடு, அதில் தான் நாங்கள் இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், பக்கம் இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி. ஓகே, ஸோ அங்கேயும் வந்து என்ன ஆச்சுன்னா, டவுனுக்கு வந்தோமா, சேவா வீட்டுக்கு வந்துட்டு தொடக்கத்தில் எஸ்டேட்லேருந்து அப்புறம் டவுனுக்கு வந்தோமா, அந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னா அங்கேயும் சாப்பாட்டு கஷ்டம் தான் எங்களுக்கு. அந்த சமயத்தில் அப்பா ஒருத்தர் தான் வேலை செஞ்சார், அம்மா வேலை செய்யலை. ஓகே, அப்பா ஒருத்தர் வேலை செஞ்சார், அம்மா வேலை செய்யலை. அம்மாவுக்கு வந்து அந்த சமயம் 50 வயசு ஆச்சு, அம்மா வேலை செய்யலை. அப்பா வேலை செஞ்சார். அப்போ
அப்பயும் கார்பெண்டர் வேலை தான், வீடு கட்டுற வேலை தான். ஓகே, வீடெல்லாம் அழகழகாக கட்டுவார், பலகையில் கட்டுவார், சிமெண்ட்லேயும் கட்டுவார். ஏன்னா அவரோட கைத்தொழில். சொல்லுவாங்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒப்புக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கே சரியாமோ. கடவுளின் குழந்தை படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, கல்யாணகுமார் படிப்பார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்பா வந்து மற்ற வேலைக்கு எதுக்குமே போகல, அவர் இது வீடு கட்டுறது தான். ஸோ அவர் என்ன சொல்லுவார் அடிக்கடி, எந்த வேலை செஞ்சால் என்னம்மா, கையில் காசு கிடைச்சா போதும், வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். அப்பா வந்து டவுனில் இருக்கிறப்ப சொந்தமாக வீடு கட்டி எங்கள் அப்பாவுக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் கூட கிடச்சிது அந்த சமயத்தில். எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மானா, அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அம்மாவும் நான் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோன்னா, என் அக்கா தங்கச்சிங்க யாருமே தோட்ட வேலைக்கு வரமாட்டாங்க. நான் ஒட்டி தான் எங்கள் அம்மா கூட போவேன். பக்கத்தில் அவ்வளோ நிலம் இருக்குமா, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடம் எல்லாம் பொட்டலாக கிடக்கும். ஆறுங்க நிறையா போகும், 2 ஆறு போகும். ஸோ அப்போ அந்த இடத்துல எங்கள் அப்பா காய்கறிங்க நட்டார், தோட்டம் போட்டார், காய்கறி தோட்டம். எவ்வளோ காய்கறிங்க தெரியுங்களா, சோளம் நட்டுருக்காரு, தென்னை மரம் தோட்டம் போட்டிருக்காரு. அதில் தோட்டம் இருந்துச்சு, தென்னை மரம்லாம் இருந்துச்சு, இளநீலாம் கிடைக்கும், அதெல்லாம் கொண்டு விற்பாங்க. எங்கள் அம்மா விற்பாங்க, சோளம் கொண்டு விற்பாங்க, முருங்கைக்கீரை விற்பாங்க. முருங்கைக்கீரை செடியும் எங்கள் அப்பா நட்டுட்டார். தவுசு முருங்கையும் கொண்டு வைப்பாங்க, அதுவும் நட்டுருக்காங்களே. எங்கள் வீட்டுக்கு பக்கமாக எல்லாம் நட்டுருக்காங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி. கொய்யாப்பழம் மரம் தெரியுங்களா, அந்த காலத்தில் கொய்யா பழம் வந்து இப்போ விற்கிற மாதிரி அந்த பெரிய பழம் இல்லை, சின்னதாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த பழம் மரம் நிறையா நட்டு விட்டுட்டாரு. அது வந்து அந்த மரத்துக்கு வந்து குச்சி ஊடுனா போதும், அதே துளுத்து வந்துடும். என்னென்னா தண்ணியை ஊற்றணும், உரம் போடணும், நல்ல பழம் காய்ச்சுது. அதையும் கூட எங்கள் அம்மா வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ காய்கறிங்க. வெத்தலை தோட்டம் எங்கள் அப்பா போட்டார் டவுனில். வெத்தலை தோட்டம் போட்டு தண்ணியை ஊற்றி நான் தான் எல்லாம் போய் எங்கள் அம்மா கூட போய் எல்லா வேலையும் செய்வேன். எங்கள் வீட்டில் டவுனில் இருக்கிறப்ப தோட்ட வேலை எங்கள் அம்மாவுக்கு உதவி எல்லாம் நான் தான் போய் புல் கொடுக்கறது, அந்த மண்ணெல்லாம் எடுத்து எல்லாம் கவர் பண்ணி விடுறது, எல்லாத்தையும் அழகு பண்ணுறது. அந்த மண்ணுங்களை செடி இருக்கும், அதில் எல்லாம் மண்ணுங்களெல்லாம் அப்படியே மூடி விட்டு புல்லுங்களெல்லாம் பிடுங்கி விடுறது, தண்ணியை ஊற்றுறது. சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா தண்ணி ஊற்ற போயிடுங்க. எல்லா மணியும் நான் தான் செய்வேன். கொஞ்சம் கஷ்டப்படல, அதனால வந்து எனக்கு அந்த காலத்தில் படிக்கக்கூட முடியல, படிப்பு என்னால் முடியல அந்த காலத்தில். எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும், பாவமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த காய்கறிகளை கொண்டு போய் எல்லாம் வைப்பாங்க, விற்று அதில் கிடைக்கிற காசு தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் கிடச்சிது கொஞ்சம் தான். ஆனால் அக்கா தங்கச்சி நான் இருக்கேன்ல, எங்கள் அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் காசு படிப்பு கொடுக்கணும்ல. ஸோ இப்படி தான் எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்கள் அம்மா காய்கறிகளை விற்று தான் எங்களுக்கு செலவுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா, எங்கள் பெரிய 2வது அக்கா 6 அக்காவோட நின்றுச்சு. அது வேலைக்கு போகல, வீட்டிலே இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போச்சு, நின்றுச்சு. தங்கச்சி 4 வரைக்கும் படித்தா, அதுக்கு பிறகு படிக்கலை, படிப்பு விட்டுட்டா, எனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் நானும் LC வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து படிப்பு ஏறலையே ரொம்ப. காரணம் என்ன, வீட்டில் வேலை, ஒவ்வொரு நாளும் வேலை இப்படியே தான் போச்சு. என்ன நான் பண்ணுறது சொல்லி, என் வாழ்க்கை நல்லா படிக்க முடியல. படிச்சிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை பார்க்கணும்ல ஒருத்தருக்கு. அந்த வீட்டில் எப்படி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ வேலை, வீட்டு வேலையும் பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கும் உதவி செய்யணும். தோட்டத்தில் போய், தோட்டம் தான் ரொம்ப மோசம். அங்கே போய் காலையிலேருந்து சில சமயம் சனி ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே தான் இருப்பேன். அம்மா போய் எல்லாம் விற்றுட்டு வருவாங்க, நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா வந்து இந்த காய்கறிகள்லாம் கொண்டு போய் விற்று வெத்தலை கொண்டு போய் விற்பாங்க. வாழைக்காயோட போட்டிருக்கோம். எங்கள் தோட்டத்தில் இல்லாத காய்கறி இல்லை. இல்லாத காய்கறிக்கு
மேபி கொஞ்சம் இருக்கலாம் இல்லாத காய்கறிங்க. ஆனால் பெரும்பாலும் தமிழர்கள் உண்ற காய்கறிகள்லாம் நிறைய எங்கள் தோட்டத்தில் வந்துச்சு. எங்கள் அப்பா போட்டிருந்தாரு. அதை கொண்டு அம்மா விற்று 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 காசு கொண்டு வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அந்த நகைலாம் சேர்த்தது வந்து எங்கள் அம்மா வந்து அந்த காய்கறி தோட்டத்தில் உள்ள காசு தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம். ஆனால் நினச்சி பார்க்கணுமில்ல. அந்த நகை கூட இப்போ என்கிட்ட இல்லை. எல்லாம் பாசாக்கல்ல போய் ஒன்று கூட என் கையில் இல்லை. நகை இல்லாமல் அப்படியே கிடக்கிற ஒரு போட்டு நகை இல்லை எனக்கு உடம்புல. எங்கள் அம்மா போட்டது எல்லாம் போச்சு பாசாக்கடையில். ஓகே, எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் மறக்க முடியல. அந்த 50 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த காய்கறிங்களை கொண்டு போய் வக்கில் போட்டு தூக்கிக்கிட்டு போவாங்க டவுனுக்கு போய் எல்லாம் விற்று விட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவாங்க. எல்லாம் முடிச்சிடுவாங்க. எத்தனை வீடு கூட ஏறி ஏறி இறங்கணும் பாருங்கள் காய்கறி விற்கிறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம் அவங்க. நான் என்ன பண்ண முடியும்? காய்கறிங்களை நான் கொண்டு விற்க முடியுமா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அம்மா தான் பேரம் பேசி இவ்வளோ எல்லாம் விற்றுட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருந்து அதுக்கு பிறகு 55 வயசு நினைக்கிறேன் அம்மாவுக்கு. அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் கட்டு போச்சு. முதல்ல ஒரு லங்ஸ் கட்டு போச்சு, பிறகு இன்னொரு லங்ஸ் கட்டு போச்சு. லங்ஸ்னால் சுவாசப்பை லங்ஸு, அது கட்டு போச்சு பாவம். அதோட அவங்க இருந்து மூச்சு சரியாக விட முடியல, நெஞ்சு வலின்னு அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் வீடு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. அண்ணன் ஜோஹரில் இருந்தார், அவர் வீட்டுக்கு போனாங்க. இந்த நெஞ்சு வலி வந்த பிறகு தான் அப்புறம் ஜாமான்லாம் விற்றுவிட்டு அந்த நிலத்தையும் விற்றுவிட்டு போயிட்டாங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. எங்கள் அண்ணன் ஜோஹரில் அப்போ வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டார். அப்போ படிப்பு முடிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் போயிட்டார். எங்கள் அண்ணன் லாயரு, அந்த காலத்துலேயே லாயர் தான், கவர்மெண்ட் லாயரு. ஓகே, அரசாங்க லாயரு. அங்கே போய் அவங்க வீட்டில் போய் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் இருந்துக்கிட்டாங்க. அம்மா அப்பா அங்கே போய் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் அப்பா அம்மா வீடு மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னையே நான், எங்கள் அக்கா, சின்னக்கா, என் தங்கச்சி, நான், சின்னக்கா, தங்கச்சி 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் இல்லையா வீட்டில். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மாறி போகிறப்ப அவங்க நெஞ்சு வலி வந்து அந்த லங்ஸ் கட்டு போகிற டைமில், அந்த டைமில் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள 2 அக்கா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, நான் 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்கள் அண்ணன் வந்து அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே ஜோகூருக்கு. அங்கே போய் இருந்தாங்க எங்கள் அண்ணன் வீட்டில். அப்புறம் அங்கே போய் பார்த்தா என்னாச்சுன்னா அவங்களுக்கு லங்ஸ் கட்டு போச்சு. ஓகே, லங்ஸ் கட்டு போய் அதோடு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு கூட அந்த சமயம் தெரியாது அம்மாவுக்கு லங்ஸ் கட்டு போச்சுன்னு தெரியாது. இறக்குற டைம் தான் தெரியும். ஏன்னா அண்ணன் என்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் மனசு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்போ எனக்கு தெரியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றதில்லை, எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் போகிறது வர்றதில்லை. ஏன்னா என் வாழ்க்கை அப்படி. என் புருஷன் வீட்டில் வாழ்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என் கணவர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சாவ கொலைக்கு கிடந்திருக்கேன் அந்த காலத்தில். அந்த டைமில் எனக்கே முடியல என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. அந்த டைமில் நான் எப்படி எங்கள் அண்ணா வீட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கையில் காசு இல்லையா, 5 காசு கூட அந்த சமயத்தில். என் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டார். ஒரு காசு இருக்காது, எங்கேயும் போக முடியாது. ஸோ வாழ்க்கை எப்படி போச்சு. எங்கள் அம்மா பாவம், அவங்கள போய் நல்லா கூட பேசி நல்லாவே அவங்கக்கிட்ட இருக்க முடியல அந்த காலத்தில். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் அவங்க உயிரோடு இருக்கிறப்ப சொல்கிறேன். சீக்கு வந்த பிறகு கூட நான் போய் பார்க்க முடியல. அப்போது போய் பார்த்துருந்தா கூட எனக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குது. முடியாமல் இருக்கிறப்ப தான் சொன்னாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க ரொம்ப முடியாமல் சீரியஸாக இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது. அப்போ தான் என் வீட்டுக்காரர் என்னை கூட்டிகிட்டு போனேன். அன்னைக்கு மறுநாள் அம்மா இறந்துட்டாங்க. நான் போய் மறுநாள் அம்மா இறந்துட்டாங்க. 11 மணிக்கிட்ட 11:30 மணிக்கிட்ட இறந்துட்டாங்க. 11 இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, அம்மாவை பறி கொடுத்துட்டேன். அம்மா முடிஞ்ச பிறகு இறந்துட்ட பிறகு அப்பா கொஞ்ச நாள் சென்று. அப்பா 2002 இறந்தார். என் கடைசி மகன் சிவா இருக்கார்ல, அவர் 2002 1ஆம் தேதி 1ஆம் மாதம் இறந்தார். மகன் இறந்த அதே வருஷம் அப்பா 5ஆவது மாதம் 4ஆவது மாதமோ அப்பா இறந்துட்டார். 4ஓ 5ஓ தெரில, அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்துட்டார். என் மகன் சிவா இறந்த வருஷமும் எங்கள் அப்பா இறந்த வருஷமும் ஒரே வருஷம். ஆனால் மாதம் 4-5 மாதம் வித்தியாசம். ஸோ என்ன பண்ணுறது, நான் வாழ்க்கை எப்படி போச்சு.
நான் என்ன பண்ணுறது, வயசான காலத்தில் 71 வயசாகுது, உடம்பு முடியாமல், இந்த கண் வேறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த கண் மேலே, இந்த கண்ணை விட இந்த கண்ணு தான் மோசம். வலி ரொம்ப இருக்குது, வலி இருக்குது, இப்பயும் இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் நான் வீடியோவில் அப்பப்போ கண்ணாடி போட்டுக்கிறேன். அதோட என் கண் வந்து எல்லாம் ரொம்ப குழி விழுந்துருச்சு, கண் குழி விழுந்துருச்சு. எப்படி இருக்கும் பாருங்கள் கண். இதோடு நான் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து பேசுகிற வீடியோவில் முகத்தை காட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ நான் சிறு வயசாக இருந்தால் ஏதோ அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லட்சணமாக இருப்பேன். வயசாச்சு, இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இதெல்லாம் வந்து முகத்தை காட்டிக்கிட்டு இந்த துணி போடாமல் சும்மா அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் நல்லாவா இருக்கும்? முடியெல்லாம் வயசானதுனால முடியெல்லாம் வெள்ளையாக போச்சு, டை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி போகுது? ஓகே, இவ்வளோ தான் என்னோடய கதை. என்னென்னா இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் வந்து என் மனசில் இன்னும் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு இருக்குது, எங்கள் 2 பேர்த்துக்கு இருக்குது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படுற 2 ஜீவன் யாருன்னா நானும் எங்கள் அண்ணனும். என்ன பண்ண முடியும்? போனது போச்சு. அவங்கெல்லாம் வயசானவங்க. எங்கள் அம்மா வந்து அம்மா இறந்தது வந்து 1994. எத்தனாம் தேதி இறந்தாங்கன்னா 24, 25. அது கூட எனக்கு சரியாக நினைவில்லை. 4வது மாதமோ 5வது மாதமோ. வருஷம் வந்து 1994. ஓகே, ஸோ அப்பாவோடையும் சொல்லிட்டேன். அப்பா 2002 4ஆம் மாதமோ 5வது மாதமோ. எங்கள் அம்மா அப்பா இறந்த வருஷம் ஏறக்குறைய 2 பேர்த்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் 1 மாதம் வித்தியாசம் நினைக்கிறேன். முன்ன பின்ன இருக்கும். இப்படி தான் அம்மா அப்பா இறப்பு வருஷம் வந்து இருந்துச்சு அந்த காலத்தில். ஓகே, இவ்வளோ தான். ரொம்ப நேரம் ஆகுது. எத்தனை நிமிஷம் ஆச்சு? 36 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, அது அங்கே ஃபோனில் காட்டுது, டைம் காட்டுது. இந்த பார்த்தீங்களா என்னோடய வெள்ளை ஒரிஜினல் முடி பார்த்தீங்களா? இந்த இதுதான் என்னோடய முடி, வெள்ளை முடி. இப்போ நான் டை பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் நான் லலிதா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் ஃபேமிலி கதையை நான் வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே, இதுதான் வியூவர்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன். ஓகே, பை பாய். ஓகே, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.